ஜனநாயகனை காப்பி அடிச்சிருங்க. அதாவது நீங்கள் ஜனகேசரின்னு ஒன்று இருக்குல்ல, ச்சே அதுவும் இல்லையா, இந்த பகவந்த் கேசரின்னு இருக்குல்ல, அதை காப்பி அடிச்சு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. பகவந்த் கேசரிக்கு அங்கே சென்சார் கொடுத்துட்டாங்க. அதே படத்தை தான் இங்கே காப்பி அடிச்சிருக்கீங்க. பெரிய என்ன பெருசாக இருக்க போகுது? ஆனால் இதில் இவங்க சொல்லுகிற விஷயங்கள் என்ன, ஆர்மி இராணுவ உடையில் வரவங்களுக்கு அவர்களுடைய அந்த இராணுவ லட்சணையை யூஸ் பண்ணிட்டாரு, அந்த லோகோஸ் அதை வந்து இவங்க வந்து அனுமதி பெறாமல் பயன்படுத்திட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் அதிக வயலன்ஸ், அது ஒரு குற்றச்சாட்டு. இப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை வச்சதுனால நாங்கள் யூஏ தான் கொடுப்போம், 16+ தான் கொடுப்போம்னு வாய் மொழியாக சொல்லிட்டு போய் இப்போ அது கூட கொடுக்க முடியாது. இப்போ மத துவேஷம்னு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வராங்க. ஆனால் யார் புகார்தாருன்னு தெரியாது. இப்படி தான் இருக்குது நிலைமை. இதற்கு காரணம் என்னென்னா, விஜயும் ஜனநாயகர் படக்குழுவும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, பராசக்தி கிட்ட நம்ம நின்று அடி வாங்கி கேவலமாக தோக்க போகிறோம், இதுலேருந்து நம்ம கௌரவமான ஒரு வெற்றியை பெற்ற மாதிரி காமிக்கிறோம்னா தனியாக வரணும். தனியாக எப்போ வரலாம்? பொங்கலுக்கு வரலாம். ஏன்னா பொங்கலுக்கு புது படம் எதுவும் இல்லை. ஜனநாயகன் வருதுன்னு உடனே புது படங்கள் வருவது அவங்க நிறைய பேர் நிறுத்திட்டாங்க, படம் வரல. அப்போது இவர் 10ஆம் தேதி வராரு, 4 நாள் 10, 11, 12, 13, 14, 14ஆம் தேதி ஜனநாயகனை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கில் வர 2 படம், ஒரு சிரஞ்சீவி படம் ஒன்று, அப்புறம் நம்ம இன்னொரு படம், 2 படம் வருது.